அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே ரமலான் முபாரக். எல்லோரும் நல்லபடியாக நோன்பு வச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நோன்பு நாளில் நல்லதை நாடி செய்கிற சின்ன செயலுக்கு கூட அதிகமான நன்மை இருக்கும். அதே மாதிரி நமக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நேரம் மாற்றி வேலைலாம் செய்கிறதுனால நிறைய வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே அளவுக்கு நன்மையும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும்போது நோன்பு வச்சுக்கிட்டு பார்க்குறோம், நோன்பு வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு நன்மை, நோன்பு வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது, நோன்பாளிகளுக்கு வேலை பார்க்குறது, இது எல்லாமே நமக்கு அதிக அளவில் நன்மையை கொடுக்கும். நம்ம செய்கிற அமல்கள் செயல்கள் ரெண்டுக்குமே நமக்கு நன்மை தான். அதனால தான் நோன்பு நாளில் நோன்பு வச்சுக்கிட்டோம் எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அலுப்பே இருக்காது. இந்த வீடியோவில் நான் முதல் இஃப்தாருக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதும் அதோட சஹருக்குண்டான ரெசிபியும் சேர்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நோன்பு நேரத்தில் வீட்டில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே வீட்டில் பிள்ளைங்க நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத தான் பார்த்து பார்த்து யோசிப்போம். முதல்ல கடல் பாசி தான் காய்ச்சினேன். நான் குக்கரில் தான் செய்வேன், ஈஸியாக 2 விசில்லே வெந்துடும் அப்படின்னு ஊரெல்லாம் போட மாட்டேன். பிள்ளைங்களுக்கும் கடல் பாசினா ரொம்ப பிடிக்கும், செட் ஆகி வரணும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டேன். எனக்கு சரியான அளவு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் கண் பார்வையிலே எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் கடல் பாசிக்கு 1 லிட்டர் தண்ணி, பால் எது சேர்க்குறதா இருந்தாலும் 1 லிட்டர் அளவுக்கு சேர்க்கணும். பவுடராக இல்லைனா அந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு மாதிரி நீட்டமாகவும் கிடைக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். அமேசான்லேயும் இப்போல்லாம் கிடைக்கிது, செக் பண்ணி பாருங்கள். ரமலான் ப்ரிப்பரேஷனுக்காக கஸ்டர்ட் பவுடர் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்திருக்கேன். வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கஸ்டர்ட் புட்டிங் நீங்கள் அகர் வச்சு கடல் பாசி வச்சு தாராளமாக செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்கும். நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். தண்ணி ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்து வேக வைப்பேன், இல்லைனா பொங்கி நமக்கு ஊற்றிடும். ஸோ ஊற்றும் போது சுற்றி அந்த ஸ்டவ்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நுரையாக உரைய ஆரம்பிச்சிடும். கம்மியாக சேர்த்து வேக வச்சுட்டு அதுலேருந்து நான் பாதி அளவு தனியாக எடுத்துக்கிட்டேன். மீதி இருந்த கடல் பாசியில் பால் சேர்த்துட்டு சீனி சேர்த்துருக்கேன். சீனிக்கு பதில் வெல்லம் சேர்த்து பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கஸ்டர்ட் புட்டிங்கிறதுனால நான் சீனி சேர்த்துருக்கேன். பாதி கடல் பாசி எடுத்துருந்தோம்ல, அதை இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி, சீனி ரெண்டுமே சேர்த்துருக்கேன். நான் கண் பார்வையில் தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், 1 லிட்டர் பால் இல்லைனா தண்ணி, 10 கிராம் கடல் பாசி, 1 கப் அளவுக்கு சீனி இல்லைனா வெல்லம், இதுதான் சரியான அளவு. 3 விசில்லையே கடல் பாசி வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு சீனி கரையிறதுக்காக மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும். நான் சீனி கரைஞ்சதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டிட்டு அந்த பபுள்ஸ் இல்லாத மாதிரி வச்சுருக்கேன். இன்னொன்று பிளெயின் கடல் பாசி செஞ்சுருக்கேன். எதுக்கு 2ஆக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரெண்டையுமே உரையிறதுக்காக நல்லா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் எடுத்து வச்சுட்டேன். அதே குக்கரில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டிருந்தேன். அதை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இங்கே வீட்டில் எப்போதுமே நோம்பு நாளில் கஞ்சியோடு சேர்த்து சன்னா இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சன்னா சாட் மசாலா மாதிரி செய்கிறது இங்கே அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சுருவேன். கஞ்சிக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். அதே சமயம் நைட்டு இட்லி தோசை செய்கிறோம் அப்படின்னா அதுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக அந்த வேக வச்ச கடலையிலேருந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் செய்கிற மாதிரி தான், ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கடகடன்னு சொல்லிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட வாசனை போனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சன்னாவையும் சேர்த்தாச்சு. வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதோட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூளும் சேர்த்துருந்தேன். ஸோ ரெண்டுமே சேர்க்கும் போது வீடியோ ஆன் பண்ணலை. அது சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸாக அந்த செமி கிரேவி டைப்பில் வரும். கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே இறக்கிட்டேன். அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். நோம்பு நேரத்தில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சன்னா செய்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. யார் வீட்டிலலாம் அந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை கொஞ்சமாக ஒரு பவுலில் தனியாக எடுத்துகிட்டு இன்னொரு டிஃபன் பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன். ஒரு ரெசிப்பியாக முடியும் போது கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணி டேபிளில் வச்சுட்டேன். ஏன்னா மறுபடியும் நான் ரெசிபி எடுக்கணும் அப்படின்னு.
ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். நான் மிக்சிக்கு வரோம்ல அந்த ப்ராசஸர்லேயே போட்டுட்டேன். நோம்புக்கு தேவையான பொருள்லாம் வந்து கொஞ்சம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை எடுக்க அலுப்புப்பட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. மிக்சியிலேயே வந்து நம்ம அரைக்கலாம். பல்ஸ் மோட்லேயே நம்பர்லேயே மாற்றி விட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா அரைஞ்சு வந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டேன். கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் தான், அதுலேயே வந்து 3/4 பங்கு அளவுக்கு தான் சேர்த்தேன். ஏன்னா ரொம்ப வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி போயிடும். கூடவே கொஞ்சமாக வந்து மல்லி புதினா சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துருக்கேன். பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டு இருக்குது இல்லையா, அதில் 2 ஸ்லைஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா சேர்க்கலாம். நான் பிள்ளைங்க காரமாக சாப்பிட மாட்டாங்களா, அதனால் பச்சை மிளகா சேர்க்கல. நான் 400 கிராம் அளவு சிக்கனுக்கு மசாலா சொல்கிறேன். எப்போதுமே வந்து ஸ்நாக்ஸ்க்கெலாம் மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது, நமக்கு சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், இல்லைனா மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன். அப்போ வந்து வீடியோ ஆன் பண்ணலை. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டு ஒரு ஓட்டுனதுக்கு அப்புறம் ஒரு 10-15 செகண்டுக்கு மட்டும் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சோம் அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு பிடிக்க வராது. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு உருளைக்கிழங்கை வந்து மசிச்சுட்டு அது கூட சேர்த்து ஒன்றா பிணைஞ்சிக்கோங்க, சரியாக இருக்கும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணிலாம் சேர்த்து அரைக்கக்கூடாது. அப்படியும் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நான் அரைக்கும் போது சன்னா சேர்க்குறதுக்காக தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், சுத்தமாக மறந்துட்டேன். அப்புறம் சன்னா கிரேவி பண்ணியிருந்தோம்ல, அதில் போய் சேர்த்துட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் டோனட் செய்கிறேன், அதனால் நான் வடை ஷேப் மாதிரி தட்டியிருக்கேன். இதிலே வந்து நீங்கள் ஸ்கொயராக செஞ்சீங்க அப்படின்னா அதுதான் நக்கெட்ஸ் நமக்கு சிக்கனில். ஸோ கொஞ்சம் நீட்டாக வாகலை விரல் சைஸ் மாதிரி செஞ்சிங்கன்னா கிராக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கேப்சிகம் இந்த மாதிரி 1-2 பொருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடவோ குறைச்சவோ சேர்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ரெசிபின்னு பார்த்தா எல்லாமே ஒன்று தான், பேர் தான் வேறு வேறு, அதோடய ஷேப்பு வேறு, அவ்வளோதான். நான் இதை ஒன்று ஒன்றா தட்டும் போதே நினச்சேன், நம்ம செய்கிற உளுந்த வடைக்கு ஈக்குவல் வருமா இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி ஃபேன்சியாக புதுசாக செய்கிறது தானே கொஞ்சம் ஆசைப்பட்றாங்க. அப்புறம் இந்த ரெசிப்பியில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நான் வடை ஷேப்பில் தட்டிட்டேன். ஸோ சிக்கன் டோனட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஸோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணும்போது 3:30 மணிக்கிட்ட ஆக போகுது. இங்கே வந்து 5:30 மணிக்கு இஃப்தார் நேரம். நமக்கு இன்றைக்கி ஃப்ரீசர் இந்த மாதிரி காலியாக இருந்திருக்கு. ஸோ ஃப்ரீசரில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டு தான் நான் சிக்கன் டோனட் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். ஜூஸுக்கு வந்து தர்பூசணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்துருக்கேன். ஏன்னா வெயில் இங்கேயும் அதிகமாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் கிச்சன் பக்கமே வரல. நான் தர்பூசணி எடுத்துகிட்டு வந்தோடனே அர்ஷான் வந்துருச்சு. ஏன்னா அர்ஷானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நோன்பு வைப்பீங்களா, நோன்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டாக்டர் செக்கப் போய் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நான் கேட்டுட்டு தான் வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அப்படின்னு. என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ உடம்புக்கு முடியல அப்படின்னா ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக வைக்க மாட்டேன். ஏன்னா இஸ்லாமில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் ஃபீட் பண்ணுறவங்களும் நோன்பு வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. முடிஞ்ச வரையும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோஸ்லலாம் நான் என்ன அப்படிங்கிறத அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் கமெண்ட்ஸ்லேயும் சரி என்கிட்ட துவா செய்ய சொல்லி ப்ரே பண்ண சொல்லி கேட்டிருந்த எல்லாருக்குமே, ஏன்னா அந்தந்த பேர் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இல்லை, ஆனால் யார் யார் என்னென்ன கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் நான் இந்த நேரத்தில் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக இந்த நோம்பு நாளில் வந்து துவா செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவு தான் நான் வேலை பார்க்குறேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு இன்றைக்கி வேலை ஆரம்பித்தேன். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் கிச்சன் வந்து பார்த்தேன். சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம், அடுத்த நாள் பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்கலாம், எதுவுமே வேஸ்ட் ஆகாமையும் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி வாங்கினதுலேருந்து இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல. ஒரு 2-3 போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அரைச்சி பார்த்தேன். ஸோ நல்லாவே வந்து ஃபில்டர் ஆகி வருது. இவ்வளோ நாள் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சேன்.
கொஞ்சம் கூட அந்த நார் மாதிரியோ அந்த தர்பூசணியில் உள்ள விதை எதுவுமே வரவே இல்லை. அந்த கசப்பு கூட இல்லை. நல்லா உள்ளே வந்து தனியாக தங்கி ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. மாதுளம்பழத்துக்குலாம் நல்லா யூஸாக இருக்கும். அதோட நான் எடுத்த எல்லா தர்பூசணியுமே வந்து போட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இதான் போட்டிருந்தேன். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டோனட்டுமே கொஞ்சம் நல்லா வந்து ஐஸ் பிடிச்சு வந்துருச்சு. லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போது நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃப்ரை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து ஆட்டா மாவு, கோதுமை மாவு கொஞ்சம் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சால்ட் பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை. ஸோ அர்ஷான் வந்து கொஞ்சம் காரம்லாம் இருந்தால் அந்தளவுக்கு சாப்பிடாது, அதனால் நான் சேர்க்கலை. பிரெட் கிரம்ஸ் வந்து தனியாக எடுத்திருக்கேன். நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நான் போன விலாக்லலாம் மறந்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வந்து அந்த கிறிஸ்பியாக கலருமே வந்து ரொம்ப சூப்பராக வருது. ப்ரெட்டை நுணுங்கி செய்கிற அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்க மாட்டுது. எண்ணெய் குடிக்குது, எண்ணெயில் வந்து அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி கலருமே கரெக்டாக வரமாட்டுது. ஸோ எனக்கு வந்து அது செட் ஆகலை. ஃபஸ்ட்டு மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸை வந்து எல்லா இடத்துலையும் நனைச்சிடணும். இந்த வடை மாதிரி போடுறதுனால நடுப்பக்கத்துலேயும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி மாவுக்கு பதில் 2 முட்டை கூட உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பிரெட் கிரம்ஸில் நனைக்கலாம். நம்ம இஷ்டம்தான். சிக்கனோட உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கும் வேக வச்சு சேர்த்துருந்தேன். மொத்தம் வந்து 19 சிக்கன் டோனட் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுக்கு ஒரு 10 வச்சுட்டு மீதி 9 டோனட் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன். ஒன்று அடுக்கிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு இன்னொன்று அடுக்குனா ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டாது. ஸோ இது வந்து நாளைக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். மேக் அண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. இது 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது. அதிக நாள் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த சிக்கன் டோனட் வந்து நாளைக்கு இல்லைனா நாளண்டைக்குள்ளே வெளியில் எடுத்துருவேன். எனக்கு இன்றைக்கி வேலை பார்த்துட்டு டயர்டாக போயிடுமோ என்னமோ அப்படின்னு தான் நான் சிக்கன் டோனட்டே செஞ்சேன். ஏன்னா நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த சிக்கன் டோனட் நாளைக்கு பொரிச்சிட்டு கடல் பாசி வரைய போட்டிருந்தோம்ல, அதுவுமே நல்லா உறைஞ்சிருச்சு. பால் ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது மறுநாள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ப்ளெயினாக வச்சுருந்தா கெட்டு போகாது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா சன்னாவும் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு நோம்பு கஞ்சி ஒரு ஜூஸ் மட்டும் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சஹருக்குண்டான வேலை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ வேலை பார்த்துட்டு நோம்பு திறந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்து ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போது நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டாகவும் இருக்கும், என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கவும் தேவை இருக்காது. நோம்பு கஞ்சி வந்து என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அந்த பள்ளிவாசலில் கொடுக்குற மாதிரி அந்த பெரிய சட்டியில் விறகு அடுப்பு அனலில் இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்காது. கஞ்சி வந்துடும் அப்படிங்கிறதுனால நமக்கு கஞ்சி செய்கிற வேலை இருக்காது. சன்னாவும் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்டேன்னா அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா கஞ்சி, சன்னா, அப்புறம் கடல் பாசி இது எல்லாமே சாப்பிடும்போது டோனட்லாம் 1 2 சாப்பிட்டோன்னே பிள்ளைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைம் இருந்துச்சு, கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டர்ட் புட்டிங்கில் சேர்க்குறதுக்கு தான் மில்க் மேட் வாங்கி வச்சுருந்தேன். அது சேர்த்தா கொஞ்சம் ஒரு 1/4 கப் சேர்க்கும் போது இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் சுத்தமாக மறந்துட்டேன். வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்க்கலை அப்படின்னா கூட நல்லா தான் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சில்லுன்னு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வடை சமோசா மாதிரி கிடையாது. பிரெட் கிரம்ஸ் சேர்த்து செய்கிற பொருள்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணால் தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஆறி போயிட்டால் அந்த மொறுமொறுப்பு போயிடும். நோன்பு வைக்கிறது, ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாரோட மதத்துலேயும் இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பின்பற்றுவோம் இல்லையா? இப்போது நமக்கு வந்து சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கணும். நிறைய அமல்கள் வந்து இந்த மாதத்தில் நிறையா செய்யணும். புதுசாக வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு மட்டும் கிடையாது. சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த 30 நாளில் கஞ்சி, வடை, ஜூஸ் இது 3 மட்டும் கூட சில நேரத்தில் இருக்கும். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கெடுதலோ இல்லை தீய விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் பார்க்காம இருக்கிறது, நிறைய ஓதுறது, தொழுகிறது, ஜக்காத்துன்னு சொல்லுவோம், தர்மம் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ முஸ்லீம்ஸ் அல்லாத நம்ம சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்ததுனால சின்ன விளக்கம் வந்து கொடுத்துருந்தேன். இந்த 1 மாதம் எப்படி நல்லதை நாடி இருக்கிறோமோ இதே மாதிரி வருஷம் பூரா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் பிள்ளைங்களுக்குமே சரி இதையே நம்ம எடுத்து சொல்லி எத்தி வைக்கிறோமா, அதனால தான் நோன்பு எல்லாருக்குமே கடமையாக்கப்பட்டிருக்கு. ஃபாஸ்டிங் வைக்கிறதுனால உடம்புக்குமே அந்தளவுக்கு நல்லது. இந்த மாதம் முழுக்கவே நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். இதே மாதிரி வருஷம் பூராவும் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருமே நல்லபடியாக 30 நோம்பும் வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எல்லாருக்காகவும் எல்லாரும் துவா செய்யுங்க.
ஸோ அதோட பார்த்திங்கன்னா நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை சமோசா இல்லாமல் எனக்கும் ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வடையாவது சுட்டுருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். வீட்டில் இந்த அளவுக்கு செய்கிறதே போதும் அப்படின்னு சொன்னாங்க. எதுவும் வேஸ்ட்டும் ஆகவே இல்லை. ஸோ அதோட கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு ஒரு டீ குடித்தா தான் அடுத்தடுத்து வண்டி ஓடும். இஞ்சி வந்து ஒரு 4 பீஸ் மாதிரி தோல்லாம் சீவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். டக்குன்னு இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கிறதுக்கு. சும்மா நாளெல்லாம் நான் அதிகமாக இஞ்சி டீ போட மாட்டேன். ஏன்னா அர்ஷானுக்கு பிடிக்காது அப்படின்னு. ஸோ இப்போ நானும் ஆசிரியர் மட்டும்தான் டீ குடிப்போம். இவங்களுக்கு டீ காஃபிலாம் நோம்பு டைமில் குடிக்க மாட்டாங்க. நம்ம ஊர் டைமும் இங்கே அந்தமான்லேயும் டைம் ஒன்று தான். அந்த பொழுது வந்து நமக்கு மாறுதுங்கிறதுனால இங்கே 5:35க்கே வந்து இஃப்தார் வந்துடும். அதோட பார்த்திங்கன்னா ஒரு 6:15 மணி போல் டீ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக பொறுமையாக டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன். நாங்கள் எப்போதுமே நோம்பு நாளில் வந்து நைட்டில் சாப்பிடுவோம். ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த இஃப்தாருக்குள்ளதையே நைட்லேயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சஹர் தான் சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா நோம்பு திறந்துட்டு தான் கொஞ்சம் அதிகமான வேலை. எந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியுமோ 11 மணி வரையும் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி சாப்பாடும் இடையில ஏதாவது நட்ஸு ஃப்ரூட்ஸுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இங்கே வந்து மாம்பழம் வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து அந்த காற்று படுற மாம்பழம் மாதிரி டேஸ்ட் இல்லைனாலும் வந்து பரவாயில்ல, நல்லாயிருக்கு. எனக்கெலாம் மாம்பழம் இருந்தாலே போதும், பார்த்துக்கிட்டே சாப்பிட்ருவேன். தோசை அப்புறம் சன்னா வச்சு மாம்பழம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் சூடாக சுட்டுக்கிட்டேன். சஹருக்கு வந்து மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தாங்க. ஒரு வேளைக்கு வந்து அந்த அளவுக்குலாம் செல்லாது. ஏன்னா மதியானம் அர்ஷானுக்கு மட்டும்தான் மறுநாள் கொடுக்க போகிறேன்னா, அதனால் 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற எலும்புலாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். தால்ச்சா வச்சுக்கலாம் அப்படின்னு. கறி வந்து 2ஆக பிரிச்சுருக்கேன். இன்னொரு நாள் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து தேங்காய்லாம் சேர்த்து ஆன மாதிரிலாம் காய்ச்சறது இல்லை. மிளகு கறி இந்த மாதிரி ஏதாவது சுருக்குன்னு கொஞ்சம் ஒசாராக தான் செஞ்சுக்கிறது, கம்மியாக தான் செஞ்சுக்கிறது, வேஸ்ட் ஆகாத மாதிரி. சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ மட்டன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும், ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உடனே செய்கிறது அப்படின்னாலும் செய்யலாம், வச்சு செய்யணுன்னாலும் செய்யலாம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டேன். வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கிரேவியில் வந்து வெங்காயம் காணா போயிடும். நீங்கள் வெங்காயத்தை வதக்காமல் செஞ்சீங்க அப்படின்னா வெங்காயம் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிடலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருந்தா மட்டன் சேர்த்துடலாம். ஸோ மட்டன் சேர்த்துட்டு சும்மா மசாலா சேர்க்கணும் வதக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பெரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பவுலில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே மட்டன் கூட சேர்த்தாச்சு. இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம தக்காளி சேர்த்தா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், சேர்க்காமல் செய்யும் போது இன்னொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் தயிர் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் போல் புதினா இலையும் சேர்த்துட்டு அப்படியே விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் சிம்மில் வச்சுருவேன். நல்லா வெந்துடும். தயிர் வந்து இஃப்தாருக்கு அப்புறம் தான் ஊற்றுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அந்தளவுக்கு சாப்பாட்டில் சேர்க்குறது இல்லை, சளி பிடிச்சிக்கிட்டுரும் அப்படின்னு. வெளியில் வச்சு தயிர் சாப்பிட்டா அந்தளவுக்கு சளி பிடிக்காது. எனக்கு வந்து இந்த மாதிரி வெறுஞ்சோறு, தயிர், சுருக்குன்னு ஒரு கிரேவி, பருப்பு, கருவாடு இது மாதிரி தான் பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கும் ஆசிருக்கும் தான் வந்து பலாசோறு, பிரியாணி இதெல்லாம் ஆசைப்படுவாங்க. ஸோ வாரத்தில் 1-2 நாள் அந்த மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி சஹர் சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காயெலாம் வந்து அந்த அளவுக்கு செல்லாதா, அதிகமாக செய்கிறதில்ல. ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் வந்து சைடிஷ்க்கு புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கும் வந்து ஹெல்த்தியும் கூட இல்லையா. மல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே தண்ணியில் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். புதினா சட்னியை 2-3 வகையில் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்த்து அரைக்கிறேன். ஒரு 4-5 கீத்து தேங்காய், ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சேர்க்க வேணாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு. மல்லி, புதினா எல்லாமே தண்ணியில் போட்டு அலசணும் இல்லையா, அதுவே வந்து நமக்கு தண்ணி விடும். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது.
ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் சேர்க்கும் போது அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும்ல, அதுவே நமக்கு சட்னிக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பிகினர்ஸ்லாம் கேட்குறதுனால தான் நான் இதுவுமே சேர்த்து சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக எண்ணெயில் வதக்கியும் ஆற வச்சு அரைக்கலாம், இந்த மாதிரி பச்சையாகவும் அரைக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லது தான். எங்களுக்கு வந்து இதுவே செட் ஆகும், அதனால் நான் இந்த மாதிரியே அரைச்சிடுறது. மட்டனுமே நல்லா சூப்பராக வெந்து இருந்துச்சு. புதினா சட்னி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குலுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டேன். கடைசியாக 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்க்கலாம். மிளகு நல்லா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது கூடவே உருளைக்கிழங்குலாம் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்க்கலாம், ஆனால் அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். நான் வந்து சேர்க்கல இன்றைக்கி. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதோட இறக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் சஹரில் ஒரு தடவை சூடு பண்ணுவேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதுவே நல்லா சுருக்குண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர்லாம் சேர்த்துருக்கோமா, ஸோ தக்காளி சேர்க்காதது ஒரு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மெத்தட்லேயே வந்து சிக்கன், பீஃப் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். பலாசோறு, பரோட்டா, வெறுஞ்சோறு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அன்றைக்கி சஹருக்கு வந்து பொரிச்ச கறி, தயிர், புதினா சட்னி, இவங்களுக்கு ஏதாவது கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும். அப்பளம், படையம் ஏதாவது ஒன்று வறுத்து வச்சிடணும். ஸோ அன்றைக்கி வந்து முறுக்கு படையம் தான் வறுத்து வச்சுருந்தேன். வாரத்தில் 4-5 நாள் சஹர் சிம்பிளாக தான் இருக்கும். சஹர் ரெசிப்பியும் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் இஃப்தார் விலாகோட சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்படியே கொடுக்கலாமா இல்லை இஃப்தார் விலாகுன்னு தனியாக கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் தான் எனக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ தான், இந்த விலாகும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.